நாயுருவி செடியை எங்கு பார்த்தாலும் விட்டுடாதீங்க. சின்ன வேர், அதன் பலனை பார்த்தீர்களா? மண்ணில் புதைந்திருக்கும் ஒரு அற்புத மருந்து செடியின் வேர் நம் கண் முன்னே இருக்குது. ஆனால் அதை பார்த்தாலே பலர் கவனிக்காம போயிடுறாங்க. நாயுருவி செடி, இதன் சின்ன வேர் கூட பல் ஆரோக்கியத்திற்கு செய்யற அற்புதம் நம்ப முடியாத அளவுக்கு வியப்பாக இருக்கும். பழைய தலைமுறையினர் பல் துலக்க பேஸ்ட் இல்லாம இருந்தாலும் எப்படி பற்கள் வெண்மையா வலிமையா இருந்ததுன்னு தெரியுமா? அந்த ரகசியம் இதுலதான் இருக்கு. இந்த வேரை எடுத்து நன்றாக சுத்தம் பண்ணி பல் துலக்கிறதுனால பற்கள் சுத்தமா மின்னும், வாயில் துர்நாற்றம் மறையும், ஈறுகள் வலிமை பெறும். இந்த வேரில் இருக்கிற இயற்கை ரசாயனங்கள் பற்களுக்கே பாதுகாப்பு கவசம் போல் வேலை செய்கிறது. நாயுருவி வேறு பல் துலக்கிறதால பல்புழு, பல் ஆடுவது, ஈறுவலி, ரத்தம் சொட்டுவது மாதிரி பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையுது. பல் ஆழத்துல புகுந்திருக்கும் கிருமிகளை இது அழிக்குது. இதுல இருக்கும் ஆன்டி பாக்டீரியல் சக்தி வாயிலுள்ள மாசுக்களை சுத்தம் செய்து பற்களை இயற்கையா பலப்படுத்துது. இதை தினமும் காலை மாலை துலக்கிற பழக்கம் இருந்தா பற்கள் வெண்மையா, ஈர்கள் உறுதியா மாறி முழுவாயும் ஆரோக்கியமா இருக்கும். நாயுருவி செடி வேறு மட்டுமல்ல, இதன் இலைகளுக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை கொதிக்க வச்சு குளிச்சா உடல் வெப்பம் குறையும், தோல் நோய்கள், சொறி, புண் மாதிரி பிரச்சனைகள் மறையும். வாயில் புண் வந்தா இத சிறிது கொதிக்க வச்சு கஷாயமா செய்து வாயை கொப்பளித்து துப்பினால் வலி குறையும். இதை சிலர் உலர்த்தி பொடி பண்ணி பல் துலக்கிற மருந்தா கூட பயன்படுத்துறாங்க. இது ஒரு செடி இல்ல, முழுக்க ஒரு மருந்து காப்பகம் மாதிரிதான். பழைய காலத்துல குழந்தைகள் பல் முளைக்கும் வயதில் கூட நாயுருவி வேறு துலக்க சொல்லுவாங்க. அதனால பல் வலிமையா வளர்ந்து ஈறு பிரச்சனை வராது. இப்போ நம்ம தலைமுறை ரசாயன பேஸ்ட்ல அடிமையாக்கிட்டோம். ஆனா இத மீண்டும் பழக்கத்துக்கு கொண்டு வந்தா நம்ம பல் இயற்கையா, உறுதியா, சுத்தமா இருக்கும். டாக்டரிடம் போக வேண்டிய அவசியமே வராது. நாயுருவி செடியை வீட்டிலேயே வளர்த்தா போதும். இது நம்ம குடும்பத்துக்கே ஒரு இயற்கை மருந்தகம் ஆயிடும். தினசரி இதை வைத்து பல் துலக்கணும் என்ற பழக்கம் கொண்டு வந்தா பல் பிரச்சனை என்கின்ற வார்த்தையே மறைந்து போயிடும். நம்ம பழைய மரபு வாழ்க்கை பழக்கங்களை மீண்டும் உயிர்த்தெழ செய்யணும். அப்பதான் நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமா இருக்கும்.